ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கத்தோலிக்க திரு அவையின் பாரம்பரியப்படி இயேசுவின் தாத்தா பாட்டியான புனித சுவக்கீன் மற்றும் அன்னாளின் நினைவு விழாவிற்கு அருகிலுள்ள ஞாயிற்றுக்கிழமை தாத்தா பாட்டி மற்றும் முதியோருக்கான உலக நாளாக அனுசரிக்கப்படுகிறது. 2021 ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த நாள் நமது குடும்பங்களிலும் சமூகங்களிலும் முதியவர்கள் ஆற்றும் பங்கை நினைவு கூறவும் அவர்களுக்கு நன்றி செலுத்தவும் ஒரு பொன்னான வாய்ப்பாகும். இன்றைய வேகமான டிஜிட்டல் உலகில் பல நேரங்களில் நமது முதியவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அல்லது தொழில்நுட்பத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய தலைமுறை எதிர்கொள்ளும் பல சிக்கல்களுக்கு முதியவர்களின் வாழ்வியல் அனுபவமே சிறந்த தீர்வாக அமையும். அவர்களின் கதைகளும் அறிவுரைகளும் நமது வேர்களை பலப்படுத்துகின்றன. முதியவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் தனிமை. அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசுவதும் அவர்களின் கைகளை பிடித்து கொள்வதும் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசாகும் என்றும், தாத்தா பாட்டிகளுக்கும் பேர குழந்தைகளுக்குமான உறவு விலை மதிப்பற்றது. அது பாரம்பரியத்தையும் நிபந்தனையற்ற அன்பையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிறது என்று சொன்னார். இந்நாளில் திருத்தந்தை லியோ அவர்கள் முதியவர்களுக்கு விடுத்துள்ள சிறப்பு செய்தி மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. எந்த வயதிலும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்வது சாத்தியமே. உடல் பலவீனம் மற்றும் தளர்வுற்ற நிலையிலும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கவும் உலக அமைதிக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் அவர் முதியவர்களை அழைக்கிறார். தனிமையால் வாடும் முதியவர்களுக்கு கடவுள் தம் தூதர்கள் மூலமாக ஆறுதல் அளிக்கிறார். நாமும் நமது குடும்பங்களில் அவர்களை அரவணைப்போம், அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். இளையவர்களும் முதியவர்களும் கைகோர்த்து இந்த உலகை அன்பால் கட்டமைப்போம்.